தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நாளை இறுதி செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் விறுவிறுப்படைந்துள்ளன. திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் செய்து வருகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த தேர்தலை விட குறைந்த தொகுதிகளே ஒதுக்கப்படுவதால் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் இன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என திமுக குழு கட்டாயப்படுத்தியுள்ளது. ஆனால் மக்கள் நீதி மய்யம் குழுவினர் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என திட்டவட்டமாக தெரிவித்ததால் இன்றைய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனிடையே அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படவில்லை. பாஜகவுக்கு 29 தொகுதிகள் வரை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாஜகவின் தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வர இருந்த நிலையில் அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். இன்று மாலை நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து அவர் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். இதனைத் தொடர்ந்து நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது.